1994 ஜனவரி 8 காஞ்சிபுரம் ஸ்ரீமடமே கண்ணீரில் மூழ்கியிருந்தது. ஸ்ரீ மகாபெரிவா தனது ஸ்தூல உடலை நீத்து சித்தியடைந்தார். இனி நமக்கு யார் வழிகாட்டுவார்? நம் துயரங்களை யாரிடம் போய் சொல்வோம் என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கதறி அழுதார்கள். ஆனால் காஞ்சி மகான் தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் உடலால் நம்மை விட்டு பிரிந்தார். சூக்ஷ்மமாக, ஆற்றலாக, காற்றாக இன்னும் நம்முடையதான் வாழ்கிறார். நான் எங்கே போனேன்? உங்கள் பக்தியிலும் நம்பிக்கையிலும் நான் இன்னும் உயிரோடு தானே இருக்கேன் என்று அவர் அளித்த வாக்குறுதி வெறும் வார்த்தை அல்ல. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அறிவியலையும் மருத்துவ உலகத்தையும் உறைந்து போக வைத்த ஒரு நிஜமான அற்புதம். 2015 சென்னையில் நடந்த ஒரு சிறுமியின் உயிருக்கு போராடிய தருணத்தில் பூட்டப்பட்ட அறைக்குள் நடந்த அந்த அதிசயம் என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். வேதனையில் ஒரு குடும்பம். சென்னை மயிலாப்பூரில் வசித்து வந்தவர் சுந்தரேசன். பெரியவர் பரம்பரையாக காஞ்சி ஸ்ரீ மடத்தின் தீவிர பக்தர்கள். அவரது 7 வயது பேத்தி அனன்யா. வீடே சிரிப்பும் விளையாட்டுமாக இருக்க வேண்டிய அந்த சிறுமிக்கு திடீரென கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டது. பதறி அடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். குழந்தையை பரிசோதித்த தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர்கள் அந்த அதிர்ச்சி செய்தியை கூறினார்கள். குழந்தையின் இதயத்தில் மிக தீவிரமான அடைப்பு இருக்கிறது. உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இதற்கு 12 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஆனால் இந்த அறுவை சிகிச்சை செய்தால் குழந்தை பிழைப்பதற்கு 10% மட்டுமே வாய்ப்புள்ளது. மருத்துவ உலகம் கை விரித்துவிட்டது. 12 லட்சம் ரூபாய்க்கு அந்த எளிய குடும்பத்தால் எங்கே போவது? பணம் இருந்தாலும் குழந்தையின் உயிரை காப்பாற்ற முடியுமா என்ற பயம். சுந்தரேசன் உடனே போய்விட்டார். வேறு வழியின்றி குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். நள்ளிரவு கதறல். அன்றிரவு வீடே அமைதியில் மூழ்கியிருந்தது. ஆனால் சுந்தரேசன் பெரியவருக்கு தூக்கம் வரவில்லை. பூஜா அறைக்கு சென்றார். அங்கு வீற்றிருந்த காஞ்சி மகா பெரிவாவின் படத்தின் முன் மண்டியிட்டு அமர்ந்தார். கண்ணீர் அவர் கன்னங்களை நனைத்தது. பெரியவா, நீங்க நேரில் வாழும்போது எத்தனையோ பேரின் நோயை குணமாக்கினீங்களே, எத்தனையோ அற்புதங்களை செய்தீங்களே. இப்போ ஸ்தூல உடலை இல்லைங்கிறதுக்காக நாங்க கூப்பிட்டா வரமாட்டீங்களா? என் பேத்தியை காப்பாற்ற உங்களால் முடியாதா பெரியவா என்று நெஞ்சு வெடிக்க கதறினார். இரவு 3:30 மணி தாண்டியது. பெரியவரின் கதறல் தொடர்ந்தது. சரியாக அதிகாலை 4 மணி அந்த அதிசய கனப்பொழுது வந்தது. பூட்டப்பட்டிருந்த அந்த பூஜா அறை முழுவதும் திடீரென ஒரு திவ்யமான வாசனை வீசியது. அது சாதாரண வாசனை அல்ல. தூய்மையான சந்தனமும் புதிய வில்வ இலைகளும் கலந்த ஒரு ஆன்மீக நறுமணம். அடுத்த நொடி மரத்தரையில் யாரோ காவி ஆடையோடு கையில் மரத்தண்டை பிடித்து கொண்டு நடந்து வருவது போன்ற டக் டக் என்ற அடிச்சுவடுகளின் சத்தம் கேட்டது. பெரியவர் மெய்சிலிர்த்து சிலையாக நின்றார். அறிவியலை வியக்க வைத்த சம்பவம். மறுநாள் காலை பதற்றத்தோடு குழந்தையை மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஸ்கேன் மற்றும் பரிசோதனைகளை செய்தார்கள். ரிப்போர்ட்டை பார்த்த முதன்மை மருத்துவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். நேற்றைய பரிசோதனையில் இருந்த அந்த தீவிர இதய அடைப்பு இன்று சுவடே இல்லாமல் மறைந்திருந்தது. இதய துடிப்பு
முற்றிலும் ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்கு இருப்பது போல சீராக இருந்தது. இது எப்படி சாத்தியம்? மருத்துவ வரலாற்றிலேயே இப்படி ஒரு அதிசயம் நடந்ததே இல்லையே என்று டாக்டர்கள் வியந்தபோது, கட்டிலில் அமர்ந்திருந்த அந்த சிறுமி அனன்யா மெதுவாக பேசினாள். தாத்தா, நேத்து ராத்திரி நான் தூங்கும்போது ஒரு பெரிய தாத்தா வந்தார்ப்பா. கையில் ஒரு குச்சி வச்சிருந்தாரு. தலையில் காவி துணி கட்டியிருந்தாரு. என் நெஞ்சு மேல கையை வச்சு கொஞ்சம் குங்குமம் வச்சாரு. பயப்படாது பாப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது சொல்லி சிரிச்சாரு. சிறுமி இதை சொன்னதும் தாத்தா தன் பையில் இருந்த பெரியவாவின் புகைப்படத்தை எடுத்து காண்பித்தார். படத்தை பார்த்த சிறுமி துள்ளி குதித்து, ஆமா தாத்தா, இவருதான் நேற்று ராத்திரி வந்து எனக்கு குங்குமம் வச்சாரு என்றார். அங்கிருந்த மருத்துவர்கள் அனைவரும் மெய்சில் எடுத்து தலை வணங்கினார்கள். ஆம் அன்பர்களே, மகாபிரிவா 1994 தனது உடலை நீத்தி இருக்கலாம். ஆனால் அவர் எங்கும் போகவில்லை. தன் பக்தர்களின் உண்மையான அன்பிற்கும் கண்ணீருக்கும் கட்டுப்பட்டு என்றும் சூக்ஷமமாக ஓடோடி வந்து அருள் புரிகிறார். நீங்கள் என்னை எங்கு நினைத்தாலும் அங்கு நான் இருப்பேன் என்ற அவரது வாக்கு என்றும் பொய்யாகாது. உங்கள் வாழ்க்கையில் மகாபிரிவா நிகழ்த்திய அற்புதம் என்ன, அல்லது நீங்கள் உணர்ந்த சூக்ஷ்ம அனுபவம் என்ன? அதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மகாபெரிவா ஆசீர்வாதமும் மகாபெரிவா அருளும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும். பெரிவா சரணம்.